ஓம் ஓம் பரசுராமா. திருமால்பூர் மண்ணில் தவமிருந்த கோபம், மழு ஏந்திய கரங்கள் மலர் தூவும் நேரம், சிவன் சக்தி சேரும் எங்கள் பரசுராமன். ஜெய் ஜெய் பரசுராமன், ஜெய் ஜெய் பரசுராமன். நமசிவாயம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பல்லூர் கிராமம், அதாவது அரக்கோணம் காஞ்சிபுரத்துக்கு நடுவில் உள்ளது. திருமால்பூர் ரயில்வே ஸ்டேஷன் அருகில் உள்ளது. இந்த தலத்தில் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் 1500 வருடங்களுக்கு பழமை வாய்ந்த கோவில். இந்த கோவில் மேற்க பார்த்த கோவில், அதாவது பரசுராமர் வழிபட்டு பரசு ஆயுதம் பெற்ற ஸ்தலம். இந்த கோவில் பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா மேற்க பார்த்த கோவில், அதாவது அம்பாள் கிழக்கு நோக்கி இருப்பாங்க. அதாவது கிழக்கு நோக்கி இருக்கிறதுனால இங்கே சக்தி ஸ்வரூபமாக இருக்கின்றது. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே பரிகார ஸ்தலம், மேற்க பார்த்து கோவில்ன்றதுனால பரிகார ஸ்தலம். பித்திருக்குள் தோஷம், குழந்தை பாக்கியம், திருமணத்தடை, இது மூன்றுக்கும் இங்கே விஷயம். பித்திருக்குள் தோஷம் என்பது வரும்போது இங்கே ஒரு அவங்க பாதம் பட்டாலே நிவர்த்தி ஆகிடும். அதே மாதிரி குழந்தை பாக்கியன்றது கணவன் மனைவி 2 பேரும் அவங்க கையாலேயே தயிர், அதாவது நாட்டு மாட்டு தயிர் பால் வாங்கி துவச்சி கையாலே பிரதோஷ டைமில் கணவன் மனைவி 2 பேரும் குழந்தை இல்லாதவர்கள் அபிஷேகம் பண்ணி அவங்க கையாலே திருக்கரங்களால் தயிரால் அபிஷேகம் பண்ணி தயிர் தேய்ச்சி வழிபாடு பண்ணால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது. அதே மாதிரி கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு அவங்க கையாலேயே மஞ்சள் அபிஷேகம் பண்ணலாம். மஞ்சள், பியூர் மஞ்சள், அரைச்ச மஞ்சள் வாங்கிட்டு வரலாம். ஐயனுக்கு பிரதோஷ காலையில் அந்த டைமில் மஞ்சளால் அபிஷேகம் பண்ணால் திருமண தடைகள் நீங்கி அவர்கள் சீக்கிரமாக திருமணம் கூடும் என்றது ஒரு ஐதீகம். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 நவரத்துக்கான மரங்களும் உள்ளது. அதாவது திருவோடு என்று சொல்லக்கூடிய திருவோடு மரமும் அங்கே இருக்கின்றது. ருத்ராட்சம் சொல்கிற மரமும் அந்த சைடில் அந்த மூலையில் இருக்குது, மடப்பள்ளி பக்கத்தில். அந்த துணி கட்டி இருக்குங்க, அதுதான் திருவோடு மரம். கிட்ட போயிட்டு கூட ஜூம் பண்ணிக்கலாம். இதுதான் திருவோடு. தமிழ்நாட்டில் மேக்சிமம் பார்க்குறது ரொம்ப அரிது. இந்த மரம் இங்கே இருக்குது. இங்கே இருக்கிற மூலிகை எல்லாமே அரிய வகை மூலிகை நிறையா இருக்குது. அதே மாதிரி ருத்ராட்ச மரமும் அங்கே இருக்குது. இதுதான் ருத்ராட்ச மரம். இது 3 முகம் இல்லை 2 முகம் அந்த மாதிரி ரேரான மரம். இது தமிழ்நாட்டிலேயே ரொம்ப அரிதான மரம். இது இப்போ சீசன் இல்லை நிறையா காய் இருக்கும். இந்த ஆலயத்தில் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷ வேலைகள் பூஜை, பிரதோஷ வழிபாடு மற்றும் சிவராத்திரின்னு பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அன்றி வந்தீங்கன்னா அவரவர் திருக்கரங்களாலே அவர் கையாலேயே அபிஷேகம் பண்ணலாம். சிவராத்திரி அன்று வந்தீங்கன்னா இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் இல்லை, அனைத்துமே 4 கால பூஜைகள் நடைபெறும். அந்த 4 கால பூஜையிலுமே அடியர்கள் அன்பர்கள் அனைவருமே உள்ள கருவறையில் சென்று அவர் திருக்கரங்களால் எல்லா விதமான அபிஷேகங்களும் பண்ணலாம். அதே மாதிரி பிரதோஷ வேலையில் பார்த்தீங்கன்னா பரிகாரத்திற்கு வரும்போது இப்போ உபயதாரர் இருக்காங்க, ஒரு பிரதோஷம் பண்ணுறாங்க, அந்த அடியார்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள உள்ளே அனுப்பி அவங்கள அவங்க திருக்கரங்களால் அபிஷேகம் பண்ணலாம். இந்த வாழ்ப்பை வேறு எங்கேயுமே கிடைக்காது. அதாவது இந்த ஆலயத்தில் மட்டும் உள்ளது. இந்த ஆலயத்தில் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். நமசிவாயம். நன்றி. இங்கே அரிய வகை மூலிகை நிறையா இருக்கும். பார்த்திங்கன்னா இதான் நெல்லிக்காய் மரம், பக்கத்துலேயே அத்தி மரம், நாவப்பழம் மரம். இது செங்கருங்காலி, அது கருங்கருங்காலி.
இதெல்லாம் எங்கேயும் பார்க்க முடியாது. ரொம்ப ரேரான மரம். செங்கருங்காலி இது கருங்காலி மரம். அப்படியே சுற்றி பார்த்திங்கன்னா எல்லாமே விருட்சக மரம் அதிகமாக இருக்கும். பாருங்கள், மூங்கில், அரச மரம், வேப்ப மரம், இது சம்திங் இந்த மற்ற பேர் எனக்கு தெரியல. அப்படியே பார்த்திங்கன்னா மருத மரம், பலாமரம்ன்ற எல்லா மரமும் இங்கே இருக்கும். விருட்சகம் அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லா மரமும் இங்கே சுற்றி இருக்கும். எல்லா நட்சத்திர மரமும் இங்கே இருக்கும் சுற்றி. வாங்க எல்லோரும் ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த இடம். ஆனால் நிம்மதியாக இருக்கும். பழைய காலத்து கோவில் இது.